வணக்கம் மோகன். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் கரையான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவருக்கு ஒரு சிகிச்சை வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்நிலையில் அவர் கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி இம்மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிகிச்சையில் அவருக்கு இரு கைகளிலும் கட்டி இருந்ததாக கூறப்படுகிறது. கொழுப்பு கட்டி என்று கூறப்படுகிறது. அந்த கட்டி அறுவை சிகிச்சையின் போது அவருக்கு ஏற்கனவே சுகர், சர்க்கரை வியாதி மற்றும் உப்புநீர் உள்ளிட்ட உடல் உபாதைகள் இருந்திருக்கும் சூழ்நிலையில் இவர் இந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கிறார். சிகிச்சையில 23ஆம் தேதி சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட இவர் 3 தினங்களில் அவருக்கு பக்க விளைவு ஏற்பட்டு திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 12 தினங்களும், அதன் பின்னர் அங்கிருந்து மதுரையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு 44 தினங்களும் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துள்ளதாக மருத்துவமனையில் இருந்து தெரிவிக்கப்பட்டு மதுரையில் இருந்து பொன்னமராவதியில் இருந்து முதல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அந்த மருத்துவமனையில் தவறாக சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறி அந்த மருத்துவமனை முன்பாக இறந்தவர் பிரேதத்தை வைத்து அவரது உறவினர்கள், ஊரார்கள் சாலை மறியல் மற்றும் மருத்துவமனை முன்பாக பிரேதத்தை வைத்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மோகன்.